ஹாய், வணக்கம் என் நண்புறவுகளே. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டுன்னா, இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, நுவரெலியா மாவட்டத்துக்கு தான். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிரியாணத்தை நாங்கள் சந்தோஷகரமாக நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நாளாக நுவரெலியா மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஸோ இன்றைக்கு நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு 5 நாள் விடுமுறைக்காக நாங்கள் இங்கே வந்திருந்த போது சில அதிகமான எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நுவரெலியா மாவட்டத்தில் ஃபேமஸான இடங்கள் தான் பார்ப்பாங்க. நாங்கள் அந்த இடங்களோட மிக முக்கியமான வித்தியாசமான இடங்களை நாங்கள் உங்களுக்கு காட்டடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம்னு சொல்லிச்சுன்னா நுவரெலியா மாவட்டத்தில் மத்தியில் தான் நின்று கொண்டிருக்கோம். அந்த பேர் தான் தற்பொழுது நாங்கள் இறங்கி நாங்கள் ஹோட்டல் புக் பண்ண இடத்துக்கு நாங்கள் அங்கே போகிறோம். இது நான் காட்டி கொண்டிருக்கிறேன். நுவரெலியா மாவட்டத்துக்கு வந்து 2 பக்கம் இருக்குது. முதலாவது சைட்ல வந்து நாங்கள் அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் சிலை இருக்கிறது. இது நாங்கள் வந்த இடம் வந்து ஹோட்டல் சைட். இந்த இடத்துல இருந்து தான் அந்த 3வது ஹோட்டல்ல நாங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்வது நாங்கள் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ இந்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா நுவரெலியா நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நான் நிவாரண சந்தர்ப்பங்கள் வந்து வந்ததுக்கு ஏன்னா இங்கே வந்தோடனே ஒரு வித்தியாசமான காலநிலை எனக்கு உணரக்கூடிய இருந்தது. ஸோ நல்ல புனிதான காலநிலை, நல்ல இடம் நுவரெலியான்னு சொல்லிச்சுன்னா, அதாவது இந்த பூந்தோட்டங்கள் இயற்கை அழகை பார்க்குற நேரம் ஒரு மன சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் நின்று கொண்டிருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து நோமல், அதாவது வந்து ஜோர்ஜ் பார்க்கல தான் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். வந்த முதலாவது வேலை வந்து ஜோர்ஜ் பார்க்கல நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்னாக்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான விளையாட்டுகள், ஓட் சவாரி மற்ற குதிரை சவாரி, நிறைய விளையாட்டுகள் இங்கே காணக்கூடிய இருந்தது. ஆங்காங்கே சில பூஞ்செடிகளையும் அங்கே காணக்கூடிய இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காற்று இடம் வந்து அந்த இடத்துல அந்த ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணி வந்தேன். ஸோ அதுக்கு முதல் அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இந்த இடத்துல ஜோர்ஜ் பார்க்கல நிறைய நாளை ஒரு சந்தோஷமாக நம்ம கழித்துவிட்டு நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். அதுக்குள்ள இந்த பூச்செடிகளை பாருங்க. இதெல்லாம் நம்மளை பக்கம் நான் இதுவரைக்கும் கண்டதாக ஒரு சான்றுகள் ஏறிச்சுன்னா, இந்த பூக்கள் வந்து நெடுநாளாக இதே இந்த பூத்த வட்டமாக தான் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கத்திய காலநிலையில் ஒப்பிடக்கிறது. ஓகே, நம்மளோட நாடு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடமா தான் இருந்தீங்க. பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பசைன்னு சொல்லி, அதாவது பனி படந்து தான் இருந்தீங்க. எல்லா இடம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த நான் காட்டுற இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் தான், அவங்களுக்கு குறிப்பிட்ட இடம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருந்தீங்கன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோரி படம் நம்ம வச்சிருந்தாங்க, சும்மா செம்மையா இருந்தீங்க பார்க்கறதுக்கு. அழகா இருக்குது. ஒரு சைட்ல இந்த ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் வச்சுக்காங்க. பார்த்தோன்னா அந்த ஒவ்வொரு படங்களையும் நான் பார்க்கும்போது அந்த என்னன்னு சொல்லி அந்த பழுதானத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க. ஸோ பாருங்க, இந்த ஸ்டோரியை பாருங்க, பனானாவை பாருங்க, பேரிக்காயை பாருங்க. ஸ்டோரிலே 2 விதமாக இந்த ஆர்கானிக் ஸ்டோரி என்று இருக்குது, இன்ஆர்கானிக் என்று இருக்குது. இன்ஆர்கானிக்னு சொல்லுறாங்க அவங்க வந்து ஆர்கானிக் வந்து பொதுவாக செய்யறவங்க, இன்ஆர்கானிக் வந்து அவங்களோட வீட்டு தோட்டத்தில் செய்யறோம். அதுல வந்து கொஞ்சம் பிரைஸ் கூட இருந்தது. மற்றது வெள்ளரி பழம் இருக்குது, பப்பாசி பழம். ஸோ உங்களுக்கு இந்த டவுன் நான் இப்போ காட்டின இடம் வந்து நுவரெலியா டவுன் தான் நான் காட்டுறேன். இப்போ நாளைக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் நுவரெலியால முக்கியமான பிரதேசங்களுக்கு செல்லடிக்கிறேன். அங்கு நாங்கள் எமது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காணொலி கொடுப்பேன். ஹாப்பி நான் காட்டுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.